வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஃபைண்ட் இன்வர்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 இதை பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2க்கு எப்படி வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இது 3/3. இது வந்து ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் +2 பசங்களுக்கான மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ். சரிங்களா? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம இதை 3 ஸ்டெப்பாக பிரிச்சுப்போம் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸ்டெப் 1 என்ன பண்ணோம், இது வந்து நான் சிங்குலரான்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். முதல்ல இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இருந்தால் கண்டுபிடிக்கணும், இல்லைனா இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிடலாம். முதல்ல என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 டைம்ஸ் நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ரைட் லைக் திஸ் 3 1 2 3. அதாவது இது எப்படி பண்ணுறோன்னா, இந்த 2 இருந்தால் அந்த ரோ விட்டுடணும், அந்த காலம் விட்டுடணும். மிச்ச எலிமெண்ட் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், எடுத்து டிட்டர்மினன்ட் பண்ணணும். 2/2 டிட்டர்மினன்ட் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் ஆஃப் -1 டைம்ஸ் போட்டு என்ன பண்ணோம், -5 1 -5 1, அதுக்கப்புறம் -3 3. இது எப்படி போட்டோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த -1 இருக்க இந்த ஒரு ஃபஸ்ட்டு ரோ விட்டுட்டோம், செகண்ட் காலம் விட்டுட்டோம். -5 1 இந்த இருக்கா, அடுத்தது -3 3 இந்த இருக்குது, இதை போட்டோம். அடுத்தது 3 எடுத்துக்கணும். நம்ம இந்த டிட்டர்மினன்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னா, அலாங் தி ஃபஸ்ட்டு ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். நம்ம டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷன் ஃபஸ்ட்டு ரோ தான் இல்லை, என்ன பண்ணலாம், நம்ம செகண்ட் ரோ பண்ணலாம், தேர்ட் ரோ பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் நம்ம இஷ்டப்படி பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறோம், கன்வென்ஷன் ஃபஸ்ட்டு ரோ படி பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 3 இருக்குது, அந்த 3 என்ன பண்ணலாம், 3 போட்டுக்கிட்டு determinant of -5 3 -5 3, அதுக்கப்புறம் -3 2. ஸோ இதை போடணும். நம்ம இதை எப்படி போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 3 இருக்குது, அந்த ரோ விட்டுட்டோம், அந்த காலம் விட்டோம். -5 3 -3 2. ஸோ இதை போட்டோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், தட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், 9 - 2. ஸோ இதை வந்து பாருங்கள், இது ஃபஸ்ட்டு, அப்புறம் இது செகண்டு, மல்டிப்ளை பண்ணி டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3யும் இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணி 9, 2 டைம்ஸ் 1 2, அதை போட்டோம். அதே மாதிரி மற்றதுக்கெல்லாம் கூட போட்டுருவோம். ஸோ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும், -5 + 3 ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 3 டைம்ஸ் இது என்ன பண்ணலாம், -10 + 9 ஆகிடும். இது எப்படி பண்ணோன்னு இங்கே சொல்லிடுறேன் பாருங்கள். மைனஸ் டைம்ஸ் மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். -5 டைம்ஸ் 3, -5 times 3 is 15, -5 times 3 is 15, -5 times 3 is 15. இதை கொஞ்சம் மாற்றிடுவோம், எரர் அது. இதை என்ன பண்ணிடலாம், -5 times 3 is -15. அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +3 போட்டுடலாம், +3 போட்டுடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 3, இந்த 3 எடுத்துக்கிட்டு இதை போட்டோம். 3 அப்படியே இங்கே போட்டுக்கிட்டு -10 -5 times 2, -5 times 2, +2 multiple on -10, 3 minus 3 times -3 -9, minus of minus plus ஆகிடும். சரிங்களா? ஓகே. இப்போ இதை எப்படி எழுதலாம், நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 9ல் 2 போனால் 7, 7 2s are 14. அதே மாதிரி இங்கே என்ன வருதுன்னா -12 வருது, -12 வருது. 5 -15 + 3, -15 + 3 -12 வருது. இங்கே என்ன வருது நமக்கு, -10 + 9, ஸோ -1, இது -3 ஆகிடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we are getting -1 which is not equal to 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன இருக்குது நமக்கு, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், ஏ இஸ் நான் சிங்குலர். நான் சிங்குலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏக்கு வந்து இன்வர்ஸ் இருக்கும், ஒரு பேர் இருக்கும். ஏ இஸ் நான் சிங்குலர் சொல்கிறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், இன்வெர்டிபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ இஸ் இன்வர்ஸ், ஏக்கு இன்வர்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இப்போ எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, இப்போ இதை கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ணோம், கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம், கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்.
ஸோ இதை கண்டுபிடிக்கணும் நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 2க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம், 9 எலிமெண்ட்டுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ், கோஃபேக்டர் நம்ம ஒரு எலிமெண்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். கோஃபேக்டர் ஆஃப் A11 அது எப்படி எழுதுவோம், கோஃபேக்டர் ஆஃப் A11 நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளில் A11 தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், -1 போட்டுக்கிட்டு இந்த சப்ஸ்கிரிப்ட் இருக்குல்ல 11 அதை தலையில் போடணும், 1 + 1 ஆட் பண்ணணும், போட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இதை பார்த்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு, இந்த 3 3 அப்புறம் 1 2 இந்த 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 டிட்டர்மினண்ட்டை போடணும். சரிங்களா? ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ விட்டுடணும், ஃபஸ்ட்டு காலம் விட்டுடணும், இந்த 2/2 டிட்டர்மினண்ட்டை எடுத்துக்கணும். இப்போ எடுத்தோம்னா 3 1 2 3. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 3 1 2 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாக்கா என்ன ஆகிடும், -1 இது ஸ்கொயர் ஆகிடும், அதனால் 1 ஆகிடும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 9 - 2, 9 - 2 is 7. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் கோஃபேக்டர் ஆஃப். அதே மாதிரி கோஃபேக்டர் ஆஃப் செகண்ட் எலிமெண்ட் யார், A12 கண்டுபிடிக்கிறோம். A12 கண்டுபிடிக்கணும்னா -1 போட்டுட்டு இந்த சப்ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதை தலையில் போடணும், அது நெகட்டிவாக இருக்கும். இப்போ அதுக்கான டிட்டர்மினன்ட் என்னன்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். A12னா நம்ம என்ன பண்ணோம், இந்த -1 இருக்கு இல்லையா, அந்த ரோ விட்டுலாம் அந்த காலம் விட்டுலாம், -5 1 -3 3. ஸோ அப்போ எழுதிக்கலாம் -5 1 -5 1 -5 1 அடுத்தது -5 1 -3 3 -3 3. ஸோ இதுதான் வந்து இது பாருங்கள் -1 இது நெகட்டிவ் ஆகிடும். ஏன் இது நெகட்டிவ் ஆகிடும்னா பாருங்கள், இது ஆட் நம்பர், 1 + 3 ஆடு, ஈவன் இங்கே வந்து -1 raised to the power 3 is this. அது என்ன வந்துடும் நமக்கு பார்த்தீங்கன்னா -15 + 3 எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன வந்துடும், +12 அப்படின்னு வந்துடும், +12 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஓகே, இது வந்து கோஃபேக்டர் ஆஃப் A12. அதே மாதிரி கோஃபேக்டர் ஆஃப் A13 போட போகிறோம். கோஃபேக்டர் ஆஃப் A13 அது என்னென்ன, கேபிட்டல் A13. கேபிட்டல் A13னா என்ன பண்ணலாம், -1 பவர், இங்கே பாருங்கள் 13 இருக்குல்ல, அதை பவரில் ஆட் பண்ணிடலாம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா A13 அதை பார்த்தீங்கன்னா என்ன வருது நமக்கு, -5 3. அது இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ இங்கே பாருங்கள், இதுக்கான கோஃபேக்டர் 3க்கான கோஃபேக்டர்ல அதான 1 3 எலிமெண்ட்டு, ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் எலிமெண்ட், அதனால் இது 3. அப்போ -5 3 -3 2 அதை போட்டுக்கலாம், -5 3 -3 2. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், -5 3 -5 3 அடுத்தது -3 2. ஸோ -3 இங்கே 2 போடணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இது என்ன ஆகிடும், +1 ஆகிடும். இது பாருங்கள், இது ஈவன் நம்பர் ஆகிடும். அது -1 இருக்கனால +1 ஆகிடும். ஸோ -10 + 9 ஆகிடும். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணால் -10, அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணால் -9 வரும். இடையில நடுவில் வந்து ஒரு மைனஸ் சைன் இருக்கும். ஸோ தட் வில் கிவ் யூ -1. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், கோஃபேக்டர் ஆஃப், அடுத்தது என்னது, கோஃபேக்டர் ஆஃப் A21 போடணும். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட், அதாவது A21 அதை போடுறதா இருந்தால் திருப்பி என்ன பாருங்கள், இந்த 2 1 ஆட் பண்ணால் 3 வரும், அது 2 + 1 3 வரும், ஆட் நம்பர் தான். இப்போ இதுக்கான கோஃபேக்டர் போடணும். அது இங்கே போய் பார்த்தா தெரியும் எப்படி போடுறோம் பாருங்கள். கோஃபேக்டர் இப்போ -5 இருக்கா, அதான் வந்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட், இதான் 2 1. அப்போ இதுக்கு போடணுன்னா இந்த ரோ விட்டுடணும், இந்த காலம் விட்டுடணும், இந்த ரோ விட்டுடணும், இந்த காலம் விட்டோம். அப்போ -1 3 2 3. அப்போ நம்ம போட வேண்டியது -1 3 2 3. ஸோ இங்கே -1 3 அப்புறம் இங்கே 2 3 இதை போட்டுக்கலாம். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு, இது பாருங்கள் நெகட்டிவ் வந்துடும், -1 வரும், ஏன்னா -1 raised to the power 3, இது நெகட்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணால் -3, அதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -3 வரும். சரிங்களா? ஸோ -3 மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 வரும், அதை போட்டுடலாம் 6. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன வரும், -9 வரும், வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அதனால +9 ஆகிடும்.
அது என்ன ஆகிடும்? +9 ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணோம்? கோஃபேக்டர் ஆஃப் A22. கோஃபேக்டர் ஆஃப் A22. அது என்னது? திஸ் இஸ் A22 போட்டுக்கலாம். அது என்ன பண்ணோம்? -1 raised to the power 2 + 2. அது டெஃபினட்டாக இது பாசிட்டிவ் ஆகிடும். ஏன்னா பவர் வந்து ஈவன் அந்த பாசிட்டிவ் ஆகிடும். இப்போ அதுக்கான கோஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாமா? மிடில் இருக்க A22னா இந்த எலிமெண்ட். A22 செகண்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட். அதாவது A22ங்கிறது 3. அதுக்கான கோஃபேக்டர்னா இந்த ரோ விட்டணும், இந்த காலம் விட்டணும். அப்போ என்ன வரும்? 2 3 - 3 3. 2 3 - 3 3. அப்போ இங்கே போடலாம். நம்ம என்ன பண்ணலாம்? 2 3 2 3 -3 3. சரிங்களா? அவ்வளோதான். இதை போய் செக் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு. 2 3 -3 3. அங்கே மேட்ரிக்ஸ் பார்த்தா தெரியும். 2 3 -3 3. எஸ், கரெக்டாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இது ப்ளஸ் ஆகிடும், +1 ஆகிடும். அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? நமக்கு 6 வரும். 2 3s are 6 வரும். மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? -9 வரும். அப்போ அது வந்தது வச்சுக்கோங்க, 9 + 9 ஆகிடும், 6 15 ஆகிடும். அதே மாதிரி கோஃபேக்டர் ஆஃப் நம்ம என்ன பண்ணோம்? A23 போடணும். செகண்ட் ரோ தேர்ட் காலம் எலிமெண்ட். அதாவது A23 கண்டுபிடிக்க போகிறோம். கேபிட்டல் A23. அதுக்கு என்ன வரும்? -1 பவர் 2 + 3. அப்போ அது நெகட்டிவ் ஆகிடும். அது என்ன வந்துடும்? -1 வந்துடும். இது -1 வந்துடும். அப்போ இங்கே போட்டுக்கலாம் -1 அப்படின்னு. இப்போ இந்த கோஃபேக்டர் அங்கே போய் பார்ப்போம் நம்ம. 2 3 செகண்ட் ரோ தேர்ட் காலம் எலிமெண்ட். இங்கே பாருங்கள், இதுதான் 1. இதுக்கான கோஃபேக்டர். அப்போ இந்த ரோ விட்டுடலாம், இந்த காலம் விட்டுடலாம். 2 - 1 -3 2. 2 - 1 2 - 1 -3 2. 2 - 1 2 - 1 -3 2. திருப்பியும் போய் செக் பண்ணிக்கலாம் நம்ம. அதுதான் நான் 2 - 1 2 - 1 -3, 2. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 வரும். மைனஸ் அப்புறம் -1ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணணும். -1ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணணும். -1 -3 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 வந்துடும். என்ன வந்துடும்? 3 வந்துடும். +3 வந்துடும். ஸோ 4 - 3 is 1. வெளியில் ஒரு -1 இருக்குது. ஸோ திஸ் இஸ். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? அடுத்தது செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் கோஃபேக்டர். இப்போ என்ன பண்ண போகிறோம்? தேர்ட் ரோ எலிமெண்ட் கோஃபேக்டர் ஆஃப் A31 போட போகிறோம். A31னா கேபிட்டல் A31. அது என்னன்னா இங்கே பாருங்கள், 1 raised to the power 3 + 1. இது ஈவன் நம்பர் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான எலிமெண்ட்ஸ் என்னன்னு போய் பார்ப்போமா? கோஃபேக்டருக்கான எலிமெண்ட்ஸு இங்கே போனோம்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு போனால் தெரியும். 3 1னா தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட். அப்போ இந்த தேர்ட் ரோவை மறைச்சிடலாம், விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் காலம் விட்டுலாம். -1 3 3 1. -1 3 3 1. ஓகே. -1 3 இது 3 இது 1. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பாருங்கள், பவர் வந்து ஈவன் நம்பராக இருக்கா? அதனால் பவர் ஈவன் நம்பர் வந்து பேஸ் -1 இருந்தால் அது +1 ஆகிடும். அதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணலாம்? இதையும் மல்டிப்ளை பண்ணால் -1 வரும். ஸோ லெட் அஸ் ரைட் -1. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 9 வரும். 3 3s are 9 வரும். ஸோ -9. ஸோ இது என்ன வந்துடும்? -10 ஆகிடும். இது என்ன ஆகிடும்? -10 ஆகிடும். அடுத்தது என்ன வரும்? கோஃபேக்டர் ஆஃப் A32 கண்டுபிடிக்க போகிறோம். A32 அதாவது தேர்ட் ரோவில் செகண்ட் காலம் எலிமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன வரும்? -1 பவர் 3 + 2. 3 + 2 பாருங்கள், ஆட் நம்பர். அப்போ அது நெகட்டிவாக தான் வரப்போகுது. இப்போ 3 2க்கான கோஃபேக்டர் என்னன்னு பார்ப்போமா? அதாவது என்னென்னா இதை பார்க்குறோம் நம்ம. அதாவது 2க்கான கோஃபேக்டர். அப்போ இந்த காலம் விட்டுடணும், இந்த ரோ விட்டுடணும். 2 எங்கே இருக்குது? தேர்ட் ரோவில் இருக்குது, அதை விட்டுடணும். 2 எங்கே இருக்குது? செகண்ட் காலம், அதை விட்டுருக்கோம். விட்டுட்டா என்ன வரும்? 2 3 -5 1. 2 3 -5 1. ஸோ 2 3 -5 1. இப்போ பாருங்கள், இந்த பவரில் முன்னாடியே சொன்ன மாதிரி இது என்ன இருக்குது? பவரில் ஆட் நம்பர் இருக்கனால இது நெகட்டிவ் ஆகிடும். நெகட்டிவ் வச்சுன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 2ம் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 வரும். அப்போ அதை இங்கே போட்டுடலாம். மைனஸ் இந்த 3யும் -5யும் மல்டிப்ளை பண்ணால் -15 வரும். 3யும் -5யும் மல்டிப்ளை பண்ணால் -15 வரும். ஸோ -15. சரிங்களா? இதை போட்டால் இந்த பாருங்கள், இந்த மைனஸ் டைம்ஸ் -15 ஆகிடும், +10
to 17 வெளில மைனஸ் இருக்கு, அதனால this will be minus 17. அண்ட் ஃபைனல் எலிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கோஃபேக்டர் ஆஃப் A33 கண்டுபிடிக்க போகிறோம். கோஃபேக்டர் ஆஃப் A33 அது என்னது? A33 is equal to minus 1 raised to the power 3 plus 3. அதை கண்டுபிடிக்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போமா? டேபிளில் போய் பார்த்தா, மேட்ரிக்ஸில் போய் பார்த்தா தெரியும். என்ன இருக்குது? இந்த மேட்ரிக்ஸில் போட்டால் A33னா இந்த எலிமெண்ட் தான். தேர்ட் ரோ, தேர்ட் காலம் எலிமெண்ட் இஸ் 3. அதுக்கான கோஃபேக்டர்னா தேர்ட் ரோ மறைச்சிருங்க, தேர்ட் காலம் விட்டுருங்க. 2 minus 1 minus 5 3. 2 minus 1 minus 5 3. அப்போ இங்கே போட்டுக்கலாம் 2 minus 1 minus 5 3. 2 minus 1 minus 5 3. சரிங்களா? இதை வேணால் செக் பண்ணிக்கலாம் நம்ம. இது ப்ளஸ் 1 ஆகிடும். திருப்பியும் லெட் மீ செக். 2 minus 1 minus 5 3. எஸ், செக் பண்ணியாச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 வரும். சரிங்களா? ஸோ 6 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 5 வரும். அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 5 வரும். ஸோ 6 minus 5 வந்து என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். ஸோ திஸ் will be. அப்போ எல்லாத்தையும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அதை நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஏசின்னு வேணால் வச்சுக்கலாம். ஆர் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. இல்லை ஃபுல்லாக எழுதிடுவோம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. அதை நம்ம என்ன வச்சுக்கலாம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏவை நம்ம என்ன பண்ணோம்? ஏ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம இங்கே என்ன போடணும்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னால் எல்லா கோஃபேக்டர்ஸையும் எடுத்து போடணும் இந்த இடத்துல. அப்போ மேலேருந்து லைனாக பார்த்துக்கிட்டே வரும். 1 1 எலிமெண்ட். 1 1க்கு கோஃபேக்டர்னா இருக்குது 7, இது 1 2, இது 1 3. இது ஃபஸ்ட்டு ரோவில் வரும். ஸோ 7 12 minus 1. அப்போ நான் இங்கே போடுவேன் 7 12 minus 1. A12 A13 A11 11 12 13 போட்ட 7 பாருங்கள். இது வந்து A11, இது A12 A13. ஸோ இது ஃபஸ்ட்டு ரோ எலிமெண்ட் 7 12 minus 1 போட்டாச்சு. அடுத்தது செகண்ட் ரோ எலிமெண்ட் போட போகிறோம். செகண்ட் ரோவுக்கு என்ன இருக்குது பாருங்கள்? A21 இது, A22 வந்து 15, A33 வந்து -1. ஸோ 9 15 minus 1. அதை இங்கே போடலாம். 9 15 minus 1. 9 15 minus 1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 9 15 minus 1. ஃபைனலாக என்ன இருக்குது பாருங்கள்? A31 minus 10, A32 minus 17, A33 1. அப்போ -10 தேர்ட் ரோ இது வரும். -10 -17 1. -10 -17 1. -10 -17 1. -10 -17 1. ஸோ இதுதான் என்னது? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ஃபோர் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னது? நமக்கு ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் போடணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் போடணும். அதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. சரிங்களா? அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸை எழுதிடணும். 7 12 minus 1. அப்புறம் 9 9 15 minus 1. அப்புறம் தேர்ட் ரோ -10 -17 1 போட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம டிரான்ஸ்போஸ் போடணும். டிரான்ஸ்போஸ் போடணும். சரிங்களா? ஓகே, டிரான்ஸ்போஸ் போடணும். போட்டாச்சு. ஸோ அட்ஜாயிண்ட் வந்துச்சு நம்மக்கிட்ட. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை ஷார்ட்டாக எழுதிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. சரிங்களா? இப்போ ஏ இன்வெர்ஸ் என்ன வரும்? வாட் இஸ் ஏ இன்வெர்ஸு? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A times adjoint of A. ஸோ இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ வாட் இஸ் டிட்டர்மினன்ட்? டிட்டர்மினன்ட் நம்ம பார்த்தோம் -1 வந்தது. ஸோ 1/-1 டைம்ஸ். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் போடுங்க. என்ன வரும்? ரோவெல்லாம் காலமாக மாற்றுங்க. 7 12 -1. அடுத்தது 9 15 -1. அடுத்தது -10 -17 1. ஸோ இதுதான் என்னது? இன்வெர்ஸ். ஸோ இதை என்ன பண்ணலாம் பாருங்கள். இங்கே வெளியில் என்ன இருக்குது பாருங்களேன்? 1/-1 இஸ் -1. ஸோ -1 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம்.
உள்ள மல்டிப்ளை பண்ணால் இது என்ன வந்துடும், -7 -9 10, அப்புறம் -12 -15 17, அதுக்கப்புறம் 1 1 -1. அவ்வளோதான். இதான் வந்து A இன்வர்ஸ். ஸோ திஸ் இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் A. இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் A. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது இன்வர்ஸ் கரெக்ட் தானா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இது இன்வர்ஸ், இந்த இன்வர்ஸ் கரெக்ட் தானா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், வெரிஃபை பண்ணலாம். வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபிகேஷன் இன்வர்ஸ் அதுதானா அப்படிங்கிறது. என்ன வெரிஃபிகேஷன்? நமக்கு தெரியும், ஒரு மேட்ரிக்ஸையும் இன்வர்ஸோட ப்ராப்பர்ட்டி அது, அதனோட இன்வர்ஸையும் எந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வந்துடும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும். நமக்கு இங்கே வந்து எல்லாமே 3/3 மேட்ரிக்ஸ் தான், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். அதனால் அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், I3 வருதா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள், A இன்வர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எந்த ஆர்டரில் பண்ணாலும் வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணால் ஏவை முதல்ல எழுதிக்கலாம். நம்ம ஏ எங்கே இருக்குது, வாட் இஸ் ஏ, 2 - 1 3. ஸோ ஏவை எழுதுவோமா, 2 - 1 3, 2 - 1 3. அந்த மேட்ரிக்ஸை எழுதுகிறேன், நான் ஏங்கிற மேட்ரிக்ஸை எழுதுகிறேன். சரிங்களா? ஏன்ற மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன். ஏ இன்வர்ஸ். நமக்கு இது ஐடென்டிட்டி வருதான்னு பார்க்கணும். ஏன்ற மேட்ரிக்ஸ் 2 - 1 3. அடுத்தது -5 3 1, -5 3 1, -5 3 1. அடுத்தது தேர்ட் ரோ வந்து -3 2 3, -3 2 3, -3 2 3. ஸோ இது ஏ எழுதிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸ் எழுதணும். ஏ இன்வர்ஸ் மேலே இருக்குது பாருங்கள், ஏ இன்வர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை எழுதிக்கலாம், -7 -9 10. அடுத்தது -12 -15 17. நெக்ஸ்ட்டு 1 1 -1. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு சொல்லணும், ஐடென்டிட்டி வருது அப்படின்னு நம்ம சொல்லணும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக பர்ஃபார்ம் பண்ணிடலாம், ஐடென்டிட்டி வருதுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் அந்த ஆர்டரில் ரோ வர்சஸ் காலம் மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. சரிங்களா? ரோ வர்சஸ் காலம் மல்டிப்ளை பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஃபஸ்ட்டு ரோ 2வும் 17 மல்டிப்ளை பண்ண, நான் முதல்ல மல்டிப்ளை பண்ணிடுறேன், அது எழுதி காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 14, அடுத்தது +12, அடுத்தது +3. இப்போ இது எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ரோ இங்கே ஃபஸ்ட்டு காலம், இங்கே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் இது 2 டைம்ஸ் -7 -14, -1 டைம்ஸ் -12 12, அப்புறம் 3 டைம்ஸ் 1 3. ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட் வந்துச்சு. அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுவோம். அதை இப்போ மல்டிப்ளை பண்ணுற பாருங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் என்ன வரும், -18, அதுக்கப்புறமா +15, அப்புறம் +3. அப்புறமா ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் அது வந்து 20 -17 -3. இப்போ இது எப்படி வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் முதல்ல மல்டிப்ளை பண்ணிவிடுவோம், கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 35 7 5 சாரி 35, அதுக்கப்புறம் இது -36 +1. ஓகே, செகண்ட் ரோ செகண்ட் காலம் அது என்ன வருது, 45 -45 +1. அப்புறம் செகண்ட் ரோ தேர்ட் காலம் -50 +51 -1. அப்புறமா தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அது என்ன வருது, 21 -2 12s are 24 +3. அடுத்தது தேர்ட் ரோ செகண்ட் காலம் 27 -30 +3. அதுக்கப்புறம் தேர்ட் ரோ தேர்ட் காலம் -30 +34 -3. அவ்வளோதான். ஸோ முடிச்சிட்டோம்.
இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு. தட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது பாருங்களேன். ஃபஸ்ட்டு இது வந்து 1 வந்துடும், இங்கே 0 வரும், 0 வரும். அடுத்தது 0 1 0, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது 0 0 1 வந்துடும். ஸோ நமக்கு வந்தது என்னது, I3 வந்துச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இன்வெர்ஸ் வந்து கரெக்டு அப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம கண்டுபிடிச்ச இன்வெர்ஸ் வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்வெர்ஸ் தட் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் இஸ் கரெக்ட். அப்போ இது இன்வெர்ஸ் தான், இதுக்கு இது இன்வெர்ஸ் தான் அப்படிங்கிறது. இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் தந்துடுறோம் பாருங்க. இதை சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்க. 2 டைம்ஸ் -9 -18, -1 டைம்ஸ் -15 +15, அப்புறம் 3 டைம்ஸ் 3 1 மல்டிப்ளை பண்ணால் 3. ஸோ இது வந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் இது வரும். அப்புறம் ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் 2 டைம்ஸ் 10 20, -1 டைம்ஸ் 17 -17, 3 டைம்ஸ் -1 -3. ஸோ இது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரோ வச்சு 3 காலமும் பண்ணியாச்சு, 3மே பண்ணியாச்சு. அப்புறம் செகண்ட் ரோ வச்சு ஃபஸ்ட் காலம் -5 -7 மல்டிப்ளை பண்ணால் 35, 3 -12 -36, 1 டைம்ஸ் 1 1 இது வந்துச்சு. அப்புறம் செகண்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ இங்கே வரணும். -5 -9 45, 3 டைம்ஸ் -15 45, 1 டைம்ஸ் 1 1. அதே மாதிரி செகண்ட் ரோ தேர்ட் காலம் -5 டைம்ஸ் 10 -50, 3 டைம்ஸ் 17 51, 1 டைம்ஸ் -1 -1 -1. ஸோ இது வந்துடும். அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், செகண்ட் ரோ வச்சு 3 காலமும் ஓவர் ஆயிடுச்சு. அப்புறம் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் -3 -7 21, 2 டைம்ஸ் -12 -24, 3 டைம்ஸ் 1 3 இது வந்துடும். அதே மாதிரி தேர்ட் ரோ செகண்ட் காலம் 3 டைம்ஸ் -9 27, 2 டைம்ஸ் -15 -30, 3 டைம்ஸ் 1 3. அதே மாதிரி தேர்ட் ரோ தேர்ட் காலம் -3 டைம்ஸ் 10 -30, 2 டைம்ஸ் 17 34, 3 டைம்ஸ் -1 -3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வந்துச்சு, இது வந்துச்சு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா. இந்த இன்வெர்ஸ் தட் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட், எது திஸ் இன்வெர்ஸ், திஸ் இஸ் தி இன்வெர்ஸ் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், 3/3 மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எனி ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் என்னென்னா நிறைய டிட்டர்மினன்ட்ஸை நம்ம என்ன எவாலுவேட் பண்ண வேண்டி வரும். அப்போ வேறு ஏதாவது டெக்னிக் இருக்கான்னா, எஸ் இருக்குது. அது வந்து அடுத்த இதில் நம்ம பின்னாடி வர வீடியோஸில் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸில் மேட்ரிசஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் பார்ப்போம். உங்கள் புக்கில் இருக்கிறது. சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.